இருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் என்னன்றத முடிவு பண்ணுங்க. மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. சோ ஒரு கிராமத்துல 50-60 வருஷமா கிராம மக்கள் ரெண்டே வழியை தான் பயன்படுத்தி அடுத்த ஊருக்கு போயிட்டு இருந்தாங்களாம். அதுல ஒரு வழியில சூரியன் சுட்டெரிச்சு நம்மள காலி பண்ற அளவுக்கு ஒரு வழி இருந்திருக்கு. இன்னொரு வழியில என்னதான் மரங்கள்ல இலைகளா இருந்து நம்மளுக்கு நிழல் கொடுத்தாலும் அந்த வழியும் நிறைய ப்ராப்ளமா தான் கொடுத்துருக்கு. அதுக்குதான் கடவுள் என்ன பண்ணாரா, அந்த கிராம மக்களை காப்பாத்துறதுக்காக மூணாவதா ஒரு வழியை அமைச்சு கொடுத்துருக்காரு. இந்த வழியா போங்க, 50-60 வருஷமா அந்த ரெண்டு வழியிலே மாத்தி மாத்தி போய் கஷ்டப்பட்டுட்டீங்க, இந்த வழியா இப்போதைக்கு போய் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம மக்கள் என்ன சொல்றாங்களா, புது வழியெல்லாம் வேணாம், ஏற்கனவே இந்த ரெண்டு வழியிலையும் தான் நாங்க மாறி மாறி போய் கஷ்டப்பட்டுட்டோம், இப்பயும் அப்படியே போய் கஷ்டப்பட்டுக்கிறோமே, உங்களுக்கு என்ன எங்க மேல பரிதாபம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளையே பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்பதான் கடவுள் சொல்றாரா, உங்களுக்கு மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு தெரியாம போயிடுச்சு, ஒரு புது வழியை கொடுத்துருக்கேன், போய் தான் பாருங்களேன் அந்த ரெண்டு வழியை தவிர்த்துட்டு. மேபி இந்த புது வழியும் அதே மாதிரிதான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குதுன்னா அந்த பிரச்சனைகள் ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லையே, பழகி போன ஒண்ணு தானே, அனுபவிச்சுட்டு போயிடலாமே. ஏற்கனவே இத்தனை 50-60 வருஷமா பார்த்து பழகிற அந்த ஒரு விஷயத்த இந்த புது வழியும் அதே தான் நமக்கு கொடுக்குதுன்னா அதை பழகிட்டு அப்படியே போயிடலாமே, அது ஒன்றும் நமக்கு புதுசு கிடையாது. ஆனா அந்த புது வழியில உங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் வந்துருச்சுன்னா, எளிமையான வழியா அது அமைஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்த கொடுக்குற வழியா அது மாறிடுச்சுன்னா யோசிக்கலாம்ல. ரெண்டு வழியில மாறி மாறி போயிட்டோம். சோ இந்த புது வழியை இந்த தடவை பயன்படுத்தி தான் பார்ப்போமே, ஏன் வாய்ப்பை தவற விடுவானே. அந்த புது வழி நமக்கு புதிய வழிமுறைகளையும் புதிய அனுபவங்களையும் கொடுத்துச்சுன்னா அதை அனுபவிப்போம். இல்ல இந்த ரெண்டு வழியை மாதிரி அதுவும் கஷ்டத்தை தான் கொடுத்துச்சுன்னா அந்த கஷ்டம் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை, இத்தனை வருஷமா பழகி போன ஒண்ணுதான், அதுலயே நம்மளும் என்ன பண்ணிடலாம், பழகிட்டு போயிடலாம் காலத்தை தள்ளிக்கிட்டு. சரிங்களா? சோ புது வழியை தேர்ந்தெடுக்க போறீங்களா, அந்த ரெண்டு வழியிலேயே போக போறீங்களான்றத முடிவு பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.